இன்னைக்கு நம்ம கடந்த காலத்தில் நடந்த திருடர்கள் கதையை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் அழகான மலையும் காடும் இருந்துச்சாமா. அந்த காட்டில் அழகான ஒரு சின்ன கிராமமும் இருந்துச்சாமா. கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ஆடும் மாடும் மேய்ப்பாங்களாமா. அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாத்தா, பாட்டி மற்றும் பெரியவங்க எல்லாருமே மாடு மேய்க்க காலையிலே போயிடுவாங்களாமா. அப்போ வீட்டில் சின்ன பசங்க எல்லாருமே இருப்பாங்களாமா. சின்ன பசங்க எல்லாருமே அந்த ஊர் கிராமத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து விளையாடுவாங்களாமா. அப்போ 3 பேர் மட்டும் தனியாக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க மாடு மேய்க்க அவங்கள பார்க்கறதுக்காண்டி. இவங்க 3 பேர் தனியாக போகும்போச்சில் 4 கொள்ளையர்கள் வந்து குதிரையில் வராங்களாமா. குதிரையில் வரும் அப்போ உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கொள்ளையர்கள் எல்லாம் அந்த சிறுவர்கள்ட்ட கேட்காங்களாமா. அப்போ அதில் ஒரு பையன் என் பேர் டிங்கி, இன்னொரு பையன் மங்கி, இன்னொரு பையன் பிளிங்கி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்னு சொல்லுதாங்களாமா. அப்போ அந்த குதிரையில் வந்தவங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே பேசினாங்களாமா. அப்போ இந்த சிறுவர்கள் எனக்கு குதிரையில் போக ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்களாமா. அப்போ அந்த ஆள் கொள்ளையர்கள் இவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்களாமா. சாக்லேட் கொடுத்த உடனே இவங்க ரொம்ப ஜாலியாக எந்திரிச்சு உடனே குதிரையிலையும் ஏறிட்டாங்களாம். கொஞ்சம் தூரம் போனோடனே சாக்லேட்டை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களாமா. சாக்லேட்டை சாப்பிடுதாங்களாம். 5 நிமிஷம் கழித்து அவங்க மயங்கிட்டாங்களாமா. மயங்கின உடனே ரொம்ப பயந்து இருக்கும்போது கொள்ளையர்கள் இவங்களை தூக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க குதிரையில். அப்போ தூரத்தில் விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்கள் எல்லாம் இவங்கள பார்க்குறாங்க. உடனடியாக மாடு மேய்க்க போனால் காட்டுக்குள்ளே தன்னோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ பெரியவங்க எல்லாம் ஐயையோ திருடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை சிறுவர்களுக்கு கொடுக்காங்களாமா. கொடுத்த உடனே அதை கேட்ட உடனே எல்லா சின்ன குழந்தைகளும் வீட்டுக்கு உள்ளே போய் பயந்து இருந்துக்கிட்டாங்களாமா. அப்போ காணாமல் போனேன் இங்கி பங்கி டெங்கி 3 குழந்தைகளோட அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ள அரசர்கள்கிட்ட போகிறாங்க. அரசர்கள்கிட்ட போன உடனே அங்குள்ள வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கொள்ளையர்களை கண்டுபிடிச்சி நம்மளோட நண்பர்களை காப்பாற்றிட்டாங்களாமா. அப்போ அவங்க திருடர்கள் சொன்னாங்களாம், நாங்கள் இவங்கள கடத்தலை, இவங்க தனியாக காட்டுக்குள்ளே இருந்தாங்க, இவங்கள பாதுகாக்கணும், ஏன்னா சிங்கம் புலி எல்லாமே காட்டில் கிடக்கு, அவங்கக்கிட்ட இருந்து இவங்க மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அவங்கள பாதுகாப்பதுக்காண்டி தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத சொன்னாங்களாம். அப்போ அரசர் சொன்னாங்களாம், காட்டுக்கு உள்ள தனியாகவும் போகக்கூடாது, யார்கிட்டையும் எது வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்களாம்மா. இந்த கதை பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.